வணக்கம் நண்பர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்டார்ட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரீனாக்கு ஒரு பாயிண்ட் குடுக்குறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, ரீனாக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு. இது வந்து தேஜு சொல்றா, "நாம வந்து ஃபர்ஸ்ட் கேஸ வந்து சால்வே பண்ணிட்டோம். அதுக்கு ஒரு பாயிண்ட் குடுத்தாங்க. ஓகே. ரீனாக்கு எதுக்கு பாயிண்ட் குடுக்குறாங்க? இதெல்லாம் நல்லாவே இல்ல." அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது வந்து ரதிய நோட் பண்ணி ஏதாவது பேசணுமா அப்படின்னு கேட்கும்போது, "எதுவும் இல்ல." அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரதி வெளிய போகும்போது தேஜு வந்து கேட்குறாங்க, "எதுக்கு இப்போ ரீனாக்கு ஒரு பாயிண்ட்?" அப்படிங்கும்போது, "அவ வந்து ட்ரை பண்ணதுக்காக இல்ல. ஒரு உயிர காப்பாத்தணும்னு அவ முயற்சி பண்ணா பாத்தியா? அந்த எண்ணத்துக்காக தான். ஒரு டாக்டரா இருந்தா எல்லாமே இது பண்ணிக்கணும்." அப்படிங்கும்போது, "இது நல்லாவே இல்லைங்க மேம்." அப்படின்றாங்க. "நீ சொல்றது எனக்கு புரியுது தேஜு." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்டர்ன் ரூம்ல கேட்கும்போது, "சரக்கே இல்லாம எதுக்குடா பார்ட்டி? அந்த பார்ட்டிக்குலாம் நான் வரலடா." அப்படின்னு சொல்லி குணா சொல்லிட்டு இருக்கும்போது, "டேய், நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கார்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். சரக்குலாம் வாங்கி வச்சுட்டேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. வாங்கடா." அப்படின்றாங்க. நம்ம ரீனா வந்துட்டு, "சரி நீங்க வேணா போங்க. நான் வேணா இங்கேருந்து பார்த்துக்கிறேன்." அப்படிங்கும்போது, தேஜு, "இல்ல இல்ல. போறதா இருந்தா எல்லாரும் போவோம். இல்லைன்னா யாரும் போ வேண்டாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. சொல்றாங்க. எப்படி போய் போறது? ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்றது? அப்படிங்கும்போது நவீன் வந்து ஒரு ஐடியா சொல்றாங்க. பேசாம நம்ம போயிட்டு ரதி மேம்ட்டயே பெர்மிஷன் கேட்டுறலாம் அப்படின்ட்டு. குணா வந்து, "சீனியர்ஸ இன்வைட் பண்ணியாடா?" அப்படின்னு கேட்கும்போது, "நான் அவங்களையெல்லாம் இன்வைட் பண்ணலடா. அதான் நான் உனக்கு தேவையான ஆளுங்கள மட்டும் நீ இன்வைட் பண்ணிக்குவ." அப்படின்றாங்க. இங்க அப்படியே ரவி காமிக்கிறாங்க. ரவி வந்துட்டு கேட்குறாப்புல, "இந்த மாதிரி உனக்கு எப்போ யுஎஸ் விசா வரும்?" அப்படின்னு சொல்லிட்டு. பாரதி கோவம் வந்துட்டு, "இப்போல்லாம் நீங்க என்கிட்ட பேசுற ஒரே வார்த்தை வந்து எப்போ யுஎஸ் விசா வரும்ன்ட்டு தான். ஏன் மாமா, நான் வந்து அனிதா கிட்ட போய் சொன்னது உங்களுக்கு பிடிக்கலையா?" அப்படிங்கும்போது, "அப்படிலாம் இல்ல. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பேசிக்கிட்டோம்? நான் உன்னை அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். நீ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ." அப்படின்றாங்க. நம்ம ராக்கி ஃபோன் பண்ணி, "இந்த மாதிரி இன்னைக்கு வந்து சினிமா டாக்டரோட ஆனிவர்சரி. அதனால நாங்கள்லாம் போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வரணும்." அப்படின்னு சொல்கிறாங்க. "நீங்களும் பாரதி கண்டிப்பாக வாங்க." அப்படின்னு சொல்லி நம்ம ராக்கி சொல்கிறாப்புல. அதுக்கு ரவி இருந்துட்டு, "நான் வருவேன். ஆனால் பாரதி வராளா இல்லையான்னு எனக்கு தெரியாது." அப்படின்னு சொல்லிடுறாப்புல. அப்புறம் பாரதிட்ட போய் சொல்கிறாங்க, "இந்த மாதிரி அவருக்கு ஆனிவர்சரி. அதனால் நாங்கள் எல்லோரும் போகிறோம். உன்னையும் தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க." அப்படிங்கும்போது, "அவரை நான் பார்த்ததே இல்லை. அவர் கூட நான் பேசினதில்ல. நான் எப்படி வர்றது?" அப்படின்னுது. "உன் விருப்பம் வந்தா வா, வராட்டி போ." அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம திவ்வி ஃபோன் பண்ணி, "நாளைக்கு கண்டிப்பாக வந்துருங்கக்கா. ஞாபகப்படுத்த தான் ஃபோன் பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு ரீனாக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ரதிக்கிட்ட வந்து பர்மிஷன் வாங்குறதுக்கு எல்லாருமே போய் வெயிட் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது, குணா என்ன சொல்கிறாப்புல, "நவீன், நீ வர வேண்டாம். நாங்கள் போய் பர்மிஷன் கேட்டு வரோம். உன்னை பார்த்தாங்க அப்படின்னா மேம் வந்து கோவப்படுவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேர் மட்டும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போகிறத பார்த்துட்டுமே ரதி, "என்ன 4 பேருமே ஒன்றா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்?" அப்படிங்கும்போது, "இன்னைக்கு சினிமா டாக்டருக்கு வந்து ஆனிவர்சரி மேம். அதனால் நாங்கள் எல்லோரும் போகிறோம்." அப்படிங்கும்போது, "எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் அருணாவை கேளுங்க." அப்படிங்கும்போது அருணாவுக்கு எல்லோரும் கேட்குறாங்க. "புது பேஷண்ட் யாரும் இல்லைங்க மேம். ஓல்டு பேஷண்ட் தான். நான் டியூட்டி டாக்டரை வச்சு பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லி நம்ம அருணாவும் சொல்லிடுறாங்க. இதனால 4 பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, "தேங்க்யூ மேம்னு" சொல்லிட்டாங்க. "தேங்க்யூ அருணா." அப்படின்னு சொல்லி அருணாவுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா சினிமா டாக்டர் வீட்டுக்கு வந்துடுறாங்க. எல்லாத்தையுமே ரிசீவ் பண்ணி அவங்க பொண்ணு போய் அவங்க அப்பா வந்து சர்ப்ரைஸாக கூட்டிகிட்டு வரவும், அவங்க அப்பா இருந்துட்டு, "இவங்க தான் வந்திருக்காங்களா? இவங்களுக்கு தான் சர்ப்ரைஸ் இல்லையா? நான் கூட எனக்கு நீ புது கார் வாங்கி தருவேன்னு நினச்சேன்." அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாப்புல. இவங்களுக்குலாம் மூஞ்சே இல்லை. அப்புறம் வந்து, "நான் சும்மா விளையாட்டுக்காக சொன்னேன். நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது." அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு கேக் கட்டிங்லாம் முடிச்சுட்டு, அவர் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஓல்டு ஆல்பத்தை வச்சு மொக்க போடுற மாதிரி இருக்குது. இது வந்து இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. "சரி வாங்க, எல்லோரும் காருக்கு போகலாம்." அப்படின்னு பிளான் போட்டு, "சார், நான் உங்களுக்கு வாங்கின கிஃப்ட்டை வந்து கார்லேயே வச்சுட்டு வந்துட்டோம்." அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா காருக்கு போயிடுறாங்க எல்லாருமே. சிப்ஸு, சமோசாலாம் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பாங்களா, அதெல்லாமே எடுத்துட்டும் போயிடுறாங்க. போயிட்டு எல்லாம் சரக்கு அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது, கரெக்டாக நம்ம அர்ஜுனும் அனிதாவும் வராங்க. வந்ததும், "வரீங்களா சரக்கு அடிக்கலாம்?" அப்படின்னு கேட்கும்போது, நம்ம அர்ஜுன் வந்து ரீனாவை பார்க்கும்போது, "வேண்டாம்." அப்படின்னு சொல்கிறாங்க. அர்ஜுன், "இல்லை, நான் எனக்கு வேண்டாம்." அப்படின்றாங்க. அனிதாவும், "இல்லைடா, எனக்கு நாளைக்கு நிறைய வேலை இருக்குது. அதனால் வேண்டான்றாங்க." தேஜுவும் குடிக்கல. பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குணா, ராக்கி அண்ட் நவீன் 3 பேரும் தான் குடிச்சிட்ருக்காங்க. அதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரவியும் பாரதியும் வந்துட்டு ஒரே பைக்கில் வரவும், குணா பார்த்துட்டு சொல்கிறாங்க, "2 பேருமே அழகாக இருக்காங்கல்ல." அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ரவி வந்து பேசுகிறாப்புல, "என்னடா உள்ள பாட்டி வச்சுட்டு வெளியே என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கும்போது அனிதாவையும் பார்க்குறாங்க. "டேய், எனக்கு ஒரு ஷார்ட் ஊற்றுடா." அப்படின்னு சொல்லும்போது, இவங்க வாங்கி வச்சுருந்த சரக்கை வந்து இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி குடிச்சிட்ருக்காங்க. அங்கே பாரதி தனியாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம அர்ஜுன் போய் பேசுகிறாங்க, "நீங்கள் தான் ரவியோட ஒய்ஃபா?" அப்படிங்கும்போது, "ஆமாம்." அப்படின்றாங்க. "இன்னைக்கு தான் நான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்து பேசுகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அப்புறம் உள்ளார ஃபஸ்ட்டு ரவியும் பாரதியும் போகிறாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுன் வராங்க. அர்ஜுன் வரதை பார்த்து, "எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா." அப்படிங்கும்போது, "சார், நம்மளுக்குள்ள 1000 விஷயம் இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டலுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதெல்லாம் வேறங்க சார்." அப்படின்னு சொல்லி நம்ம அர்ஜுன் சொல்கிறாப்புல. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க. "சரி மேலே வாங்க, போய் ரீல்ஸ் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க.
நம்ம ரவி பார்த்தீங்க அப்படின்னா அனிதாட்ட பேசுகிறாங்க. அனிதா இருந்துட்டு இல்லை இந்த மாதிரி பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாப்புல. காது கொடுத்தே கேட்கல. அனிதாவை கோவப்படுத்தணும் போய் பாரதி கிட்ட டான்ஸ் ஆடும்போது பாரதி கோவப்பட்டு நீங்கள் வந்து எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் தான் எனக்கு கிளம்பி போக சொல்லிட்டீங்களா, நான் 3 மாதத்துல இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன், இதுக்காக வந்துட்டு நீங்கள் என்னை இந்த மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க, அனிதா வெறுப்பேற்றணும், இந்த மாதிரி என்கிட்ட வந்து நீங்கள் ஒன்றும் பேச வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவப்பட்டு போயிடுறாப்புல. நம்ம அர்ஜுன் வந்துட்டு ரவிட்ட பேச வராப்புல. ஏன் மச்சான் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது, நீயே சொல்கிற அனிதாவும் உன் ஃப்ரெண்டு தானே, இந்த மாதிரி லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்குவியாடா அப்படிங்கும்போது, இல்லை முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு. அதைத்தானாடா நானும் சொன்னேன், அனிதாவும் நான் எனக்கு விருப்பம் இல்லை, பாரதியை நான் விரும்பலடா, என் 2 பேர்த்து மேலேயுமே விருப்பம் இல்லை, அதை சொன்னால் இவளும் கொச்சுக்கிறா அவளும் கொச்சுக்கிறா, அன்னைக்கு வந்து அவள் ப்ரப்போஸ் பண்ணா, நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், அப்போ மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டாதான்டா இன்ன வரைக்கும் என்கிட்ட பேசாமையே இருக்கா, நான் மட்டும் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி புலம்பிட்டு இருக்காப்புல. அப்படியே இவங்க ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ரதி வந்துடுறாங்க. ரதி வந்து கிஃப்டெல்லாம் கொடுத்து ஆனிவர்சரி விஷ் பண்ணுறாங்க. நவீன் இருக்கிறத பார்த்துட்டு கோவப்படுறாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிடுறாங்க. மீண்டும் நாளை ஒரு எபிசோடில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய் கேஸ். என்னோடய சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.